எப்பா என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? ஏண்டா நான் ஒரு முதலமைச்சரா ஆகணும்னு ஆசைப்பட்டது தப்பா? சரியப்பா, நான் தான் 108 எம்எல்ஏவோட ஆதரவு பெற்றுட்டேன். கொடுத்ததுதான் கொடுத்திய. ஒரு 120, ஒரு 102, ஒரு 122 கொடுத்தா நிம்மதியா நான் ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவோம் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு விரக்தியின் உச்ச கட்டத்துல இருக்காப்ல. தந்ததுதான் தந்தீங்க மக்களே, தீர்ப்பு அழிச்சுதான் அழிச்சுங்க. இப்படி இந்த ஈழ்ற சில்ற அவங்ககிட்ட போய் கெஞ்சணும் கூத்தாடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாம எனக்கு ஒழுங்கா ஆட்சி அமைக்கக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்துருக்கலாம்லாப்பா ஆண்டவா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காப்லயும். உச்சக்கட்ட விரக்தியில விஜய் இருக்கதா நமக்கு தெரியப்படுகிறது. எப்பா இந்த கூட்டணியே வேண்டாம், நான் திரும்ப வேணா ரீஎலெக்ஷன் சந்திச்சுக்கிறேன், மக்கள் என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு அறுதி பெரும்பான்மை தரட்டும் அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் இனிமே எங்கேயும் வரல, என்னைய விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னதாகவும். ஏன்னா 3 திருப்பு 4 திருப்பு போய் எங்க அண்ணன் டயர்ட் ஆயிட்டப்ப கடைசியா நேத்து நைட்டு செந்தூர திலகமிட்டு பயங்கரமாலாம் போய் எப்பா எப்படியும் இதோட பினிஷு, இதோட நம்ம முதலமைச்சர் தான் அப்படின்னு கற்பனையில போனாப்ல. போன இடத்துல எங்க அண்ணனுக்கு வச்சுட்டாங்க ஐயா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி. விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டு அப்படி சீனை கிரியேட் பண்ண விடுதலை சிறுத்தைகள் கடைசி நேரத்துல நான் ஞானியாக மாறிவிட்டேன், நான் ஞானியாக மாறிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் அமைதி காத்து கொண்டிருக்கிறேன், அமைதி காமிட்டு கொஞ்சம் போருங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸா சொல்றேன் அப்படின்னு சொன்னு ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்காப்புல. கடைசியா 2 பயங்கரமான ஒரு டிமாண்டை நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் வச்சிருக்காப்லையா. அந்த 2 டிமாண்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். கடைசி நொடியில அந்த 2 2 எம்எல்ஏ தாரம் அப்படி சொன்ன விடுதலை சிறுத்தைகள் அப்படியே ஸ்டக் ஆகவே நிற்குது. அவர் மட்டும் ஸ்டக் ஆகாம விஜய் அவர்களையும் ஸ்டக் ஆயிருக்காப்ல. இவர்களை விஜய் எப்படி சமாளிக்க போகிறார்? விரக்தியின் உச்சக்கட்டத்துல இருக்கும் விஜய் என்ன செய்ய போகிறார்? இந்த கூத்துக்குள்ள திடீர்னு பூகம்பத்தை கிளப்பிய அமமுக, அது என்ன பூகம்பம், என்ன நடந்தது? உண்மையிலே அமமுக எம்எல்ஏ விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்தாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி திடீர்னு முதல்வர் பதவி எனக்குத்தான் வேணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லுதான். எத்தனை பேர் தான் முதலமைச்சருக்கு போட்டியா வருவாங்க அப்படியோட அப்படி விஜயோட மைண்ட் வாய்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, விஜயை குமைக்கிறதுக்கு அதிமுக திமுக பின்வாசல் புலவதா, அதாவது பின்னாடி ஒரு கூட்டணி முயற்சியும் நடைபெறுது அப்படின்ட்டு விஜய்க்கு தெரிய வந்திருக்கான். அதுலயும் ஒரு பயங்கரமான அப்செட்ல இருக்காப்ல. ரொம்ப எதிர்பார்த்த இந்தியன் முஸ்லீம் லீக்கும் ஒரு கை விரிச்சிட்டு விட்ட நிலப்பாடு ஏன் இதற்கு அப்புறம் விசில் விஜய் உண்மையில இந்த விஜய் எடுக்க போற முக்கியமான முடிவு அப்படிங்கிறத இந்த எல்லாத்தையும் இந்த ஒட்டுமொத்த ஒரே சம்பவமா இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்ம சேனல்ல இப்போதான் புதுசு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. பல சுவாரஸ்யமான கருத்துக்கள் நோட்டிக்கு நொடியான இதை நம்ம இப்போ நம்ம வியூவர்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? முதல்ல தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குதுன்னா அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன் விஜய்க்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆளுநர் சந்திக்க போறாப்புல, அப்போ எல்லாம் வெற்றி வெற்றி நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ட்டு போறாப்புல. கொஞ்ச நேரத்துல ஆளுநர் அவரை கூட மாட்டேங்கிறாரு. அப்புறம் எங்க அண்ணன் விஜய் விரக்தி உச்சத்துக்கு போயிடுறாப்புல. 2வது திரும்ப எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வாங்க அப்படின்னு விஜயை கூடுற மாதிரி ஆளுநர் கூடுறாப்புல. சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்துல போறாப்புல. திரும்பவும் அங்க அவருக்கான சட்ட சிக்கல்கள், அவருக்கான தடை, அவரை ஆளுநர் கூப்பிடவே மாட்டேங்காப்புல. சரி, எறும்ப கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆனதான் நம்ம ஆளுநர் கூப்பிட்டு ஆளுநர்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தாவைக்காவும் சரி விஜய் அவர்களும் சைலண்டா இருக்காப்புல. திடீர்னு சிபிஐ சிபிஎம் அவங்க ஒரு ஆதரவு தாருன்னு சொல்றாங்க. இந்த சிபிஐ சிபிஎம் ஆதரவு தந்தால் என்னுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்றாப்புல. அப்போ சிபிஎம்மும் சிபிஐயும் தருது இல்லையா, அப்ப இவர் கண்டிப்பா பின்தொடர்கிற ஆசையில மற்ற 2 திருப்போடும் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா விஜய் அவர்கள் செந்தூரத்துல மட்டும் கிட்டத்தட்ட அடுத்து பதவி இருப்பான்னு ரொம்ப ஒரு ஆசையில போறாப்புல. ஆனா அங்கதான் விடுதலை சிறுத்தைகள் ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வச்சுட்டு என்னன்னா இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பதில் அவங்களுக்கு தெரிவிக்கல. உண்டு இல்லை அப்படின்னு தெரியல. 2 டிமாண்ட பயங்கரமா வச்சிருக்கதா கேள்வி. அந்த 2 டிமாண்டை நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான்
உங்க கூட கூட்டணிக்கு சொல்லுவோம் அப்படின்ட்டு லாஸ்ட் கடைசி நேரத்துல ட்விஸ்ட் வச்சதுனால செய்வது தெரியாம வந்து வெற்றின் உச்சத்துக்கு விஜய் போயிட்டார் அப்படின்னு சொல்றாப்புல. எப்பா என்னை விட்டுருங்கப்பா, இந்த 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 ஆட்சி வேண்டாம், நான் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்க வேண்டாம், என்னை விட்டுருங்க, அந்த ஸ்டேஜுக்கு போனதாகவும் தெரியுது. அந்த ரெண்டு டிமாண்ட் என்னன்னா, துணை முதல்வர் பதவி ஒண்ணு வேணும், அப்புறம் வந்து விஜய் செவிச்சு வெற்றி பெற்றாரு, அதுல ஒண்ணு வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ண போற அந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு தரணும், திடீர்னு நாங்க முதலமைச்சர் பதவி கேட்டாலும் நீங்க எங்களுக்கு தர்றதுக்கான இதுல இருக்கணும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் என்டிஏ கூட்டணியில இருந்து நீங்க யாரையும் கூப்பிடுறதுக்கான எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாப்பையா. அதுவுமே ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்படின்னா இல்ல. இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து நான் முடிவை அறிவிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நேரம் 12 மணி 12:30 ஆகுது, இது வரைக்கும் இழுத்து கொண்டுதான் போறாரு. அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி களம் இறங்குறதுக்கு விஜய் தயாராக இல்லை அப்படின்ட்டு புரியுதாரு. இவர்களை எப்படி சமாளிப்பது அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க விஜய் இவரை எப்படி சமாளிப்பார் அப்படின்ட்டு இப்ப சொல்லப்படுதுன்னா இவங்களை சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன முடிவு, கடைசியா எடுத்திருக்க முடிவு என்ன அப்படின்னா, எப்பா இந்த 3 கட்சி 4 கட்சி இழுத்து எடுத்து ஒரு குழப்பமாயி ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி ஆகி இவங்க கையில காலில் உள்ளதற்கும் டீசெண்டா போய் என்டிஏ கூட்டணியிட ஆதரவை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ ஒரு டிமாண்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற முடிவுல வந்துடுறதா. கிட்டத்தட்ட 100க்கு 99% இதுதான் நடக்க போகுது. இந்த முடிவு தான் எடுக்க போற ஒரு முடிவுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கதாக கேள்வி. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட்னா, எதிர்பார்த்திருந்த ட்விஸ்ட் மாதிரி இப்போ புதுசா ஒரு புயல் வந்திருக்கு. அமமுக கட்சியோட ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இவங்க வந்து மிரட்டி எழுதிட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு புகார் வந்திருக்கு. அது வந்து இப்போ பிளாஷ் நியூஸாவும் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களே அமமுகவை விஜய் அவர்கள் அமமுகவோட அந்த சட்டமன்ற உறுப்பினர் மிரட்டி வாங்கிட்டாரு அல்லது குதிரை பேரும் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு புகாரை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாப்புல. நேற்று நைட்டே வந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் காரில் விஜய் கட்சிக்காரங்களை இது பண்ணிட்டாங்க, குதிரை பேரும் நடந்துட்டு இருக்கு, இதுல வந்து குதிரை பேரும் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுல கண்டிப்பா வந்து விஜயை வந்து ஆட்சி அமைக்க கூடக்கூடாது, அதனால நீங்க சட்டத்திற்கு உட்பட்டு குதிரை பேரும் நடந்தால் வந்து இதை வந்து ஆட்சிக்கு ஒத்திய கொடுக்கக்கூடிய ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய தலைவலியா விஜய்க்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குதிரை பேரும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா விஜய் வந்து ஆட்சி அமைக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய சட்ட வல்லுநர்கள் கருத்து, அதே மாதிரி ஆளுநரும் கருத்து அப்படிதான் இருக்கு. இந்த கூட்டுக்குள்ள அவருக்கு என்ன ஒரு பெரிய பெரிய நெருக்கடியா, அதிமுகவும் திமுகவும் பின்னாடி வந்து இந்த விஜயை வந்து ஆட்சி அமைக்க விடக்கூடாது, நம்ம அதற்கான வேலைகளை திரைமறைவா பண்றதுக்கான வேலை இதுவும் விஜய்க்கு தெரிய வர விஜய் தரப்பு ரொம்ப ஒரு டென்ஷன்லயும் ஒரு பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. நீங்களே சொல்லுங்க மக்களே, இதுல வந்து எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன் ஒரு மனுஷன் வரக்கூடாதா, வந்தா ஆட்சி அமைக்க கூடாதா, ஏன் இவ்வளவுக்குள்ள குழப்படிகள் விஜய் ஏன் குழப்புறாங்க? உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்கு அப்படின்ட்டு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் இதை செஞ்சா இதை பண்ணிடலாம், இதை செஞ்சு அவர் ஆட்சி அமைச்சிடலாம், அல்லது விஜய இதைதான் செய்ய சொல்லணும் அப்படிங்கிற உங்க மனசுல தோணதையும் நம்ம கமெண்ட்ல தெரியுங்க. அதே மாதிரி விஜய் ஆட்சி அமைச்சிருவாரா, அப்படியே ஆட்சி அமைச்சாரும் அவரு எத்தனை வருஷங்கள் கொண்டு போயிடுவாரு, 5 வருஷம் கொண்டு போயிடுவாரா இந்த கூட்டணிகள்லாம் வச்சு, இல்லைன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அல்லது விஜய்க்கு இருக்க சரி 5 வருஷத்துக்கு கொண்டு போகணும், மறுதேர்தல் வேண்டாம், விஜய்க்கு இருக்க ஒரு ஆப்ஷன் என்ன? எனக்கு தெரிஞ்சு வந்து விஜயும் அதிமுகவும் சேர்ந்தா 5 வருஷம் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய டிமாண்டு. ஆனா மக்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆட்சி விஜயும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா 5 வருஷம் கொண்டு போயிடலாமா அப்படிங்கிறத உங்க கமெண்ட்ல தெரியுங்க. கடைசியா இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து கையை வச்சுட்டு அவங்க ரிட்டர்ன்ல இப்படி ஒரு ஆதரவு சொன்னாங்க, திரும்ப இல்லைங்கிறாங்க, திரும்ப நாங்க திமுக கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அதோட என்ன ஒரு முடிவுன்னு நமக்கு கரெக்டா தெரியல. அந்த முடிவு விஜய் அவர்களும் ரொம்ப ஷாக்ல தான் இருக்கும். ஒட்டுமொத்தத்துல விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு, விரக்தியின் உச்சத்துல விஜய் இருக்காரு அப்படிங்கிறதான் உண்மை. எப்பா என்ன விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. விஜய் உண்மையிலே என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்ட்டு தெரிஞ்ச நமக்கு கமெண்ட்ல தெரியுங்க. விஜய் என்ன முடிவு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம வியூஸோட கமெண்ட்ல தெரியுங்க. முக்கியமா விஜய் எடுக்கிற முடிவு என்னன்னா, கடைசி முயற்சி ஒண்ணு, இவங்கெல்லாம் ஆதரவு தந்தா ஓகே, இதுக்கப்புறமும் 4வது இருக்கும் நான் ஏமாற்றம் அடைய முடியாது,
அல்லது வந்து நான் டைரக்டா 5 வருஷத்தை ஓட்டுறதுக்காக அதிமுகவோட சேர்த்து நான் ஆட்சி அமைக்க போறேன் அப்படிங்கிறது, இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும் சட்டமா அந்த ஆளுநர் ஆட்சி அமையட்டும் 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம எலெக்ஷன் வச்சு நம்ம மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கறதான் அவரோட எண்ணமா இருக்கிறதாக நமக்கு தெரிய வருது. இதுல விஜய் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நமக்கு கமெண்ட்ல தெரியுங்க. விஜய் வந்து ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கிறது தெரியுங்க. ஆட்சி அமைச்சாருன்னா என்னென்னலாம் பண்ணி ஆட்சி அமைப்பார் அதை நம்ம கமெண்ட்ல கண்டிப்பா தெரியுங்க. விஜய் ஆட்சி அமைச்சு எத்தனை வருஷ காலம் ஒரு ஆட்சி ஓட்டுவார் அப்படிங்கிறத கமெண்ட் செய்யுங்க. ஓகே மக்களே, நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு அடுத்த வீடியோல அடுத்து என்ன நடக்குது, விஜய் இதுவரைக்கும் பதவி ஏற்கல, முதலமைச்சர் பதவி ஏற்றாரா, ஏற்க போகிறாரா, எப்படி ஏற்றாருன்றதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.